அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரமஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2.5 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். இந்த டோவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன், 1 எக் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் இதுக்கு தேவை. இப்போ வாங்க நாங்கள் டோவை செய்வோம். இப்போ இந்த டோவுக்கு இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டில் ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் பட்டர், இப்போ நான் எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணினா டோ செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த பட்டர், ஈஸ்ட், எக் எல்லாம், அதுக்கப்புறம் நான் இது நார்மல் வாட்டரில் டோவை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் நிற்கணும், நல்லா ட்ரையாக வரக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை டேபிள் டாப்பில் போட்டு சரியாக ஒரு 8 இல்லாட்டி 9 மினிட்ஸ்க்கு நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் இது சாஃப்டாக வரும். இது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண பக்கம் ஒட்டுற மாதிரிக்கும் புறவைக்கு அது நல்லா க்ளீனாக வந்துடும் டோ ஸோ அதனால் ஃப்ளார் டஸ்ட் பண்ணோம் தேவையில்லை. ஸோ இப்போ சரியாக வந்துக்குது. இப்போ நான் இதை அப்படியே ஒரு க்ளோத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இதில் கீமாவை செய்கிறதுக்கு 200 கிராம்ஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிறேன், போன்லெஸ் சிக்கன். இப்போ இந்த சிக்கனை நாங்கள் குக் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நான் 2-3 துண்டு ரம்பையும் அதே மாதிரி சால்ட் கொஞ்சமும் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே நல்லா கூலாக விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ ஒரு பேனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டு அதில் ரா ஸ்மெல் போக்காட்டி கொஞ்சமாக அப்படியே சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு நான் 2 டொமாட்டோஸ் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சிக்கன் ப்ரெட்டுக்கு கீமா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இந்த டொமாட்டோக்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இந்த டொமாட்டோ நல்லா இதில் வதங்கணும். வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வரக்காட்டியும் மீடியம் லெவலில் கேஸை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினா ஓகே. இப்போ நான் இதுக்கு ஆனியனும் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நான் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ நான் குக் பண்ணி வச்ச சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன், அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் ஆகினோடனே இதுக்கு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய சால்ட்டும் ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ இதுக்கு டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் 1/4 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சில்லி பவுடர் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு இது குக்காக விட்டுக்கொள்ளணும். 2 மினிட்ஸ்க்கு பிறகு இப்படித்தான் நிற்கும். ஸோ இப்போ இதுக்கு நான் கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு மேலால் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக்காக விட்டால் எங்களோட சிக்கன் பிரெட்டு ஃபில்லிங் கறி ரெடி ஆகிவிடும். இது நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் செட் பண்ணி வச்ச டோக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த டோ வந்து நல்லா செட் ஆகி நல்லா புளிச்சு வந்திக்குது. இப்போ இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே நாங்கள் விட்டுடணும். அதுக்கு பிறகு இந்த போர்டுக்கு ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் டோவை எடுத்து வச்சுக்கொள்ளணும். இப்போ இந்த டோவை திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி நீட் பண்ணணும். இப்போ நீட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் எங்களோட பவுலில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்வோம். ஆனால் டபுள் சைஸ் ஆகணும்னு இல்லை. அப்போ 15 மினிட்ஸுக்கு போகிறோம் இப்படி தான் நிற்கும். இப்போ இதை நாங்கள் எடுத்து ப்ரெட்டை செஞ்சுக்கொள்வோம். இப்போ நான் போர்டுக்கு ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இந்த டோவை வச்சு இதை நான் 2 டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து 2 சிக்கன் பிரெட் செய்ய போகிறேன். ஸோ இது இப்போ நான் 2 டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த டோவை பாக்ஸ் ஷேப்புக்கு தட்டிக்கொள்ளணும். நல்லா நாங்கள் பாக்ஸ் ஷேப்புக்கு தட்டிக்கொள்வோம். இப்போ எங்களோட கீமாவை நாங்கள் வந்து மிடில் பார்ட்டில் கணக்காக வச்சுக்கொண்டு வரணும். சைட்லெலாம் படாமல் மிடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை இப்படி கட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்ப மற்ற சைடையும் நாங்கள் கட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை கணக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஃபோல்ட் பண்ணுற மெத்தடை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்றுக்கு மேலால் ஒன்று கணக்க வச்சுக்கொள்ளணும். ஒரு சைடில் உள்ளத்தை எடுத்து வச்சோன்னா திரும்பி மறு சைடில் உள்ளத்தை எடுத்து வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் அப்படியே அமுக்கின மாதிரி வைங்க, இல்லாட்டி ப்ரெட்டு ஷேப் மாறிடும். இதை கொஞ்சம் அப்படியே இழுத்து அப்படியே வச்சுக்கொள்ளணும். அப்போ நல்லா ப்ரெட் ஷேப்பாக வரும். இப்போ இதை மாதிரி ஒன்றுக்கு மேலால் ஒன்று வச்சு கணக்க ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த சிக்கன் ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கொண்டேன். இந்த ப்ரெட்டை எடுக்க போக்கல ஒரு சைடை மெதுவாக கொஞ்சம் ஒஸ்திட்டு அதுக்கு பிறகு அங்கேனிக்கு கையை வச்சு எடுத்துட்டா ஓகே. அப்படியே எடுத்து நான் வந்து இந்த ட்ரேக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்ச பிறகு திருப்பி எடுக்கிற வேலை செய்ய வேணாம். இப்போ நான் இதுக்கு வந்து மில்க் கொஞ்சம் மேலால் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ இந்த மில்க் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் செசமி கொஞ்சம் நான் மேலால் தூவிக்கொள்கிறேன். இதை வந்து 180 செல்சியஸ் டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கடா எங்களோட சிக்கன் பிரெட் ரெடி ஆகிடும். இப்போ நான் பேக் பண்ணிக்கொண்டேன். சிக்கன் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் பிரெட்டை கட் பண்ணினா இந்த மாதிரி தான் சாஃப்டாகிக்கும். கட்டாயமாக உங்களோட இஃப்தாருக்கு இந்த சிக்கன் பிரெட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரமதான் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும்.